இருப்பேன். ஆனா நான் பிறந்த ஒரு சமூகம் வன்னிய சமூகம். இந்த சமூகத்தை வேற எடுத்துலான்னு நினைச்ச நிலையில தான் எல்லாருக்கும் நின்னா, என் சமூகத்தை வேற இருக்கணும்னு நினைச்சு எவன் வந்தாலும் எவனே வந்தாலும் கருவறுத்து டைரக்டர் கௌதமன், நீங்க வன்னியர்களுக்கா படம் எடுத்தீங்க, ஓகே. அந்த வன்னியர்களை பத்தி யாராவது பேச நாங்க கருவறுத்துருவோம் அப்படின்னு சொல்றது இது ஜாதி வெறிய தூண்டுற மாதிரி தெரியல உங்களுக்கு எல்லாம்? எத்தனையோ படம் வந்திருக்கு, அப்பெல்லாம் இந்த கேள்விகள் கேட்க இப்ப மட்டும் என்ன கௌதம்னு கேட்கறேன் இல்ல, எல்லாருக்கிட்ட தான் கேட்கிறேன். முன்னாடி இதே மாதிரி நாட்டாம வந்திருக்கு, சூரிய வம்சம், அதுக்கப்புறம் தேவர் மகன் நிறைய, அதுக்கப்புறம் என்ன சின்ன கவுண்டர், இந்த மாதிரி படங்கள் நிறைய அதுக்கப்புறம் மக்கள் அதுல எந்திரிச்சு வெளியே ஓகே நம்ம கொஞ்சம் மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திருப்பியும் வா அப்படின்னு சொல்லி கயரை பிடிச்சு இழுத்து திருப்பி இந்த ஜாதிகளை பத்தியே இழுக்கிறது ஒண்ணு இந்த கௌதமன், அதுக்கப்புறம் இந்த மோகன், அதுக்கப்புறம் அது என்ன ஆறுமோகனா ஏதோ ஒரு ஆறுமோகன், அதுக்கப்புறம் பா ரஞ்சித், அதுக்கப்புறம் என்ன மாரி செல்வராஜ், இந்த வாழை எடுத்த மாரி செல்வராஜ், இந்த மாரி செல்வராஜும் அதுக்கப்புறம் இந்த பா ரஞ்சித்தை பிதுக்கணும் நசுக்கணும் பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோகன், அதுக்கப்புறம் இவர் யார் இந்த கௌதமன், இந்த குரூப் எப்படின்னா ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் கேக்குறேன், இந்த பிதுக்கணும் சரி ஓகே, இந்த ஆண்டன் ஓகே, இது ரெண்டையும் வச்சு இங்க என்னத்த பண்ண முடியும்? எத்தனை காலத்துக்கு தப்ப இப்படி இழுத்துக்கிட்டே இருப்பீங்க? மக்களை வெளியே கொண்டு வா, நீ வா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இல்ல நீ நசுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட ஒரு கூட்டமோ, இல்ல நீ ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை ஒரு கூட்டமோ, எத்தனை காலத்துக்கு தான் இதை சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பீங்க? ஒரு தலைவனா இருக்கட்டும், இல்ல ஒரு நார்மலா நீங்க ஒரு சின்ன டைரக்டர்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன மாதிரியான படங்களை எடுத்து உங்களோட சமுதாயத்துக்கு நீங்க கொடுக்கணும்? உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா, நீங்க இந்த கௌதமன் ஆகட்டும், இந்த பா ரஞ்சித், இந்த மாரி செல்வராஜ், இந்த எல்லா குரூப்பத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு கீழே உங்களை நம்பி வர்றவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, கல்வி கொடுக்கலாம், எத்தனையோ விஷயங்கள். நீங்க வேற எதுவும் கொடுக்கலாம், கல்வியை கொடுங்க. கல்வி கொடுத்தாலே போதும். அந்த கல்வியை கொடுக்கறத விட்டுட்டு திருப்பி நாங்க நசுக்கப்பட்டோம் இந்த சைடு சொல்றோம், இந்த சைடு நாங்க ஆண்டா பரம்பரைன்னு சொல்றதுனால என்ன பிரயோஜனம் கிடைக்க போறீங்க? இது மக்கள் உங்ககிட்ட தான் நான் கேட்கிறேன். இந்த ஆண்டா பரம்பரை சொல்றவங்க நல்லா இருக்கலாம், இந்த பிதுக்கணும் நசுக்கணும் சொல்லவும் நல்லா இருக்கலாம். ஏன்னா அவங்க இந்த பிதுக்கணும் நசுக்கணும்னு சொல்லிட்டு அவன் அதை சொல்லி அவன் சம்பாரிச்சு சூப்பரா இருக்கிறான். இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இவன் அதை வச்சு சம்பாரிச்சு இவன் நல்லா இருக்கலாம். ஆனா இதை ஃபாலோ பண்றாங்க பாத்தீங்களா? இதை ஃபாலோ பண்ணிட்டு இதான் ஐயோ நாங்க இப்ப நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் நாங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறாங்களே, அவன் தான் கடைசி வரைக்கும் தட்டி என்றாத குறையா சுத்த வேண்டியிருக்கும் ரோட்டில்.